ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேனலுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. எனக்கு ரொம்பவே புடிச்ச வீடியோ டைப். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டுட்டோரியல்ஸ். இன்னைக்கு வீடியோல Photoshop யூஸ் பண்ணி நான் எப்படி என்னோட தம்ப்நெயில்ஸ கிரியேட் பண்றேன், அத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப பேசாம வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல நான் எப்படி ஒரு தம்ப்நெயில மேக் பண்றேன், அந்த ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு காட்டப் போறேன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா யூஸ் பண்ண போறது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட லாஸ்ட் வீடியோல நான் மேக் பண்ண தம்ப்நெயில். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, PS5ல இருந்து கேம்ஸ எப்படி வந்து பிசி மூலமா ஸ்ட்ரீம் பண்றது அப்படின்றத பத்தின ஒரு வீடியோ. நீங்க பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த வீடியோவோட தம்ப்நெயில் தான் நான் வந்து இப்போ Photoshopல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நான் வந்து ஃபைனலா எடிட்டிங்லாம் முடிச்ச உடனே கொண்டு வந்த தம்ப்நெயில். ஸோ இதுதான் வந்துட்டு நான் சூஸ் பண்ண இமேஜ். ஸோ இதுல வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் எரேஸ் பண்ண பார்ட் இருக்கும். ஸோ அது நான் என்னன்னு சொல்லிட்டு லேட்டர் ஆன் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட 2 ஃபிங்கர்லயுமே வந்து நான் பாயிண்ட் பண்றேன். ஸோ தட் நான் ஒரு பக்கமா PS5 அண்ட் ஒரு பக்கமா பிசி வச்சு வேற ஏதாச்சும் பேக்ரவுண்ட் மாத்தி டெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் ஆட் பண்ணி ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் மெயினா ஐடியா இருந்தது. ஸோ அதை தான் நானும் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்டை வந்து கட் பண்ணணும் பேக்ரவுண்டை விட்டு. ஸோ அத பண்றது வந்து ஈஸி. ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட்ல போனீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் அப்படின்றது இருக்கும். சப்ஜெக்ட்ட கிளிக் பண்ண உடனே Photoshopயே வந்து கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு செலக்ஷன் கிடைக்கும். இது வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. பட் ஸ்டில் நம்ப வந்து தனியா பென் டூலோ இல்லைன்னா மாஸ்க் வச்சு எல்லா இடத்தையுமே நம்ம எரேஸ் பண்றதுக்கு பதிலா, இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கிடைச்ச உடனே அதுல வச்சு நமக்கு என்னென்ன வேணும் வேணான்றத எரேஸ் பண்றது ஈஸி. ஸோ ஜஸ்ட் நான் அந்த மாஸ்க்க ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் மாஸ்க் குடுத்தேன் அப்படின்னா, இதுதான் வந்து எனக்கு பேக்கிரவுண்டோட கட் பண்ணி கிடைச்ச இமேஜ். ஸோ இதுல ஜூம் இன் பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு தெரியும். என்னோட காதுல கொஞ்சம் எரேஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இங்க ஏர்ல பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பேக்கிரவுண்ட்லாம் வந்து ப்ளீடிங் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து பெருசா அட்ஜஸ்ட் பண்ண போறது கிடையாது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ அம் கோயிங் டூ ஆட் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இமேஜ் பேக்கிரவுண்ட்ல உங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரோக் வந்து விசிபிளா தெரியுது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரோக் எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியலனா, உங்களோட இமேஜ் பக்கத்துல வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, லேயர் ஸ்டைல் அப்படின்றது வரும். நீங்க இங்க எஃபெக்ட்ஸ்ல பார்க்குற எல்லாமே வந்துட்டு இங்க ஆட் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் டிராப் ஷேடோ, அவுட்டர் க்ளோ, இன்னர் க்ளோ எல்லாமே வந்துட்டு இங்கேயும் இருக்கும். டிராப் ஷேடோ, அவுட்டர் க்ளோலாம். இந்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோல இந்த செட்டிங்ஸ் பத்திலாம் நான் இன் டெப்த்தா போக போறது கிடையாது. ஸோ செட்டிங்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு செட்டிங்ஸ் பத்தி நான் ஸ்பெசிஃபிக்கா வீடியோ மேக் பண்ணணும்னா, ஸோ அத நான் நோட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோவ நான் வந்து அத ரிலீஸ் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் ஸ்ட்ரோக் செட்டிங். இது வந்துட்டு அந்த இம்பர்ஃபெக்ஷன் சொன்னேன்ல ஸ்டார்ட்டிங்ல, அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணும். ஸோ இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில எரர்ஸ் இருக்கு இந்த ஃபோட்டோல. லைக் லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரோக்கோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. ரைட்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இங்க தான் வந்துட்டு நான் வந்து எரேசர் டூல் யூஸ் பண்றேன். குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷார்ட்கட் எரேசர் டூலுக்கு. ஸோ எரேசர் டூல் செலக்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரோக் மேல நான் எரேஸ் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரோக் வந்து சின்னதாகுது. ஸோ நான் இப்போ வந்துட்டு லேயர் மாஸ்க்க டிசேபிள் பண்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எம்ப்டி கேப் உங்களுக்கு விசிபிளா இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த முன்னாடியே இருந்த எம்ப்டி கேப். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இமேஜ்ல வந்து கொஞ்சம் எரேசர் வச்சு இந்த மாரி ஸ்ட்ரோக் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால, அந்த எரேசர் மார்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அகைன் நம்ம எனேபிள் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நான் இமேஜ் ஆட் பண்ண அப்புறமா, நெக்ஸ்ட் நான் பண்ண போறது பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்ட் ஆட் பண்ண போறேன். ஸோ Googleல போயிட்டு கேமிங் ரூம் இல்லன்னா கேமிங் செட்டப் அந்த மாரி ஏதாவது நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அதுல இமேஜஸ்ல போனீங்கன்னா, இந்த மாரியான இமேஜஸ் ஏதாச்சும் கிடைக்கும். அத நீங்க வந்துட்டு உங்களோட வீடியோல பேக்கிரவுண்டா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ரெய்ட்டாவே இந்த இமேஜ் ஆட் பண்ண உடனே எனக்கு ஃபீல் ஆகுறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்ல இருக்கு. எனக்கு இந்த தம்ப்நெயில்ல முக்கியமா நானு, என்னோட டெக்ஸ்ட், அதுக்கப்புறமா நான் எத பத்தி பேசுறேனோ, அதுக்கு தேவையான இமேஜஸ் நான் ஆட் பண்றேன்னா, அதுதான் ஃபோக்கஸ்ல இருக்கணும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் லேயர்ஸ் இங்க அன்ஹைட் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ அதனால டைரக்ட்டா நான் போயிட்டு காஷியன் பிளர் வந்து இங்க ஆட் பண்றேன். காஷியன் பிளர் ஆட் பண்ண உடனே ஆப்வியஸ்லி அது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஸோ காஷியன் பிளர் ஆட் பண்ணணும்னா ஃபில்டர் பிளர் போனீங்க அப்படின்னா காஷியன் பிளர் இருக்கும். அத வச்சு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பேக்கிரவுண்ட் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம போய் என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட மெயின் திங்ஸ் அதாவது பிசி அண்ட் PS5 இந்த 2 இமேஜுமே ஆட் பண்ணி அதோட பேக்கிரவுண்ட்லாம் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மாஸ்க் ரிமூவ் பண்ணேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் என்னென்னலாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 இமேஜுமே ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் வந்து அன்லாக் பண்றேன். எஃபெக்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் க்ளோ. ஒரு வாட்டி நான் அன்ஹைட் பண்ணி காட்டுறேன். இது வந்து பிசி இமேஜ்ல வந்துட்டு இருக்கிற அவுட்டர் க்ளோ. ஸோ அத ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா டிராப் ஷேடோ. டிராப் ஷேடோ போட்டதுனால அவுட்டர் க்ளோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் எனக்கு அது பெரிய இஷ்யூவா தெரியல இந்த இமேஜ்ல. அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நெக்ஸ்ட் அடுத்ததா சேம் திங் நான் வந்து இந்த PS5 இமேஜ்க்கும் வந்து இன்னர் க்ளோ, அவுட்டர் க்ளோ, டிராப் ஷேடோ எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுல ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அவுட்டர் க்ளோ வந்துட்டு ஒயிட் கலர் குடுத்துருக்கேன்.
ஸோ அதனால என்ன ஆகுது அப்டின்னா, அது ட்ராப் ஷேடோ கூட வந்துட்டு பிளெண்ட் ஆகுது. ஸோ இப்ப பார்க்கறதுக்கு இதுக்கு வந்து நிஜமாவே நல்லா இல்ல. ஆனா இத தான் நான் வந்து தம்ப்நெயில்ல ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு நார்மலா நடக்கிறது தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேக் பண்றப்போ ஒரு விஷயம் நல்லாருக்கும். ஆனா நெக்ஸ்ட் டே இல்லன்னா ஒரு 2, 3 நாள் கழிச்சு நம்ம திரும்ப வந்து பார்க்கறப்ப, இது மேபி ஆட் பண்ணாம இருக்கலாம்னு தோணும். ஸோ அந்த மாரியான ஒரு சில விஷயங்கள் தான் இது. ஸோ மேபி நான் வந்து இத ஃபியூச்சர்ல நான் சேஞ்ச் பண்ணி அத அப்டேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த Streamlab OBS ஓட இந்த இமேஜ் ஸோ ஆக்சுவலி லோகோ. இந்த லோகோவ ஆட் பண்றதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்டின்னா, ஆப்வியஸ்லி அங்க வந்து பிளாக் ஸ்பேஸ் அது நல்லா இல்ல. ஸோ அதனால ஏதாச்சும் ஒண்ணு ஆட் பண்ணணுமேன்னு சொல்ட்டு ஐ ஆடட் திஸ் லோகோ. அண்ட் வீடியோவும் அத பத்தி தான் அப்டின்றதுனால அந்த லோகோ நான் வந்து அங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வரையும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இதுதான் நான் சூஸ் பண்ண என்னோட வீடியோக்கான டைட்டில். இதுக்கு நான் யூஸ் பண்ண ஃபாண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, Roboto Mono. இதுல செமி போல்ட் இட்டாலிக் அப்டின்ற வெர்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நான் வந்து கேப்ஸ்ல ரைட் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் வந்து இப்ப பார்க்கறதுக்கு ரொம்பவே பிளெயினா, சிம்பிளா இருக்கு. ஆனா அதோட மேஜிக் எங்க நடக்கும் அப்டின்னா, எஃபெக்ட்ஸ் வந்து அன்லாக் பண்ண உடனே தான். ஸோ எஃபெக்ட்ஸ்ல ஒண்ணொண்ணா பார்த்துடலாம் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்டின்னா, பெவல் அண்ட் எம்பாஸ். பெவல் அண்ட் எம்பாஸ் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து குடுக்கும். ஸோ நான் டிசேபிள் பண்ணி, எனேபிள் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு 3D எஃபெக்ட். இது வந்து அவ்ளோ பெருசா இருக்காது. நீங்க வேணும் அப்டின்னா, இந்த டெப்த் இன்கிரீஸ் பண்ணீங்க அப்டின்னா, அந்த 3D எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். எனக்கு வந்து சட்டிலா இருந்தா போதும் அப்டின்றதுனால நான் 84 சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக் வந்து பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அதுதான் ஒயிட்‌டுக்கு வந்து பெஸ்ட்டா வொர்க் ஆகும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்டின்னா, அவுட்டர் க்ளோ வந்து நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி ஏன்னா, கொஞ்சம் வந்துட்டு பின்னாடி பேக்கிரவுண்ட்ல ப்ளூ இருக்கிறதுனால இத சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெட் நான் ஆட் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது புடிக்கல. ஸோ ப்ளூவே இருக்கட்டும்னு ஃபைனலா செட்டில் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் ட்ராப் ஷேடோ. பெருசா நோட்டிசபிளா இல்ல அப்டின்னாலும், ஐ திங்க் இட் ஆட்ஸ் சம்திங். ஸோ அதனால நான் ட்ராப் ஷேடோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் என்னென்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனோ, அதே தான் இந்த இன் தமிழ் அப்டின்ற செகண்டரி டைட்டிலுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட கை வந்துட்டு இந்த இடத்துல பிரைட்டா இருக்கு. ஸோ EAM அப்டின்றது வந்துட்டு கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியா இருக்கிற மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த 2 டெக்ஸ்ட் லேயருக்கும் கீழ நான் வந்து ஒரு லேயர் ஆட் பண்ணேன். அதுல வந்துட்டு பிளாக் கலர்ல ஜஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நான் டெக்ஸ்ட் லேயரை ஹைட் பண்ணிட்டு இத உங்களுக்கு தனியா காட்டுறேன். இந்த மாதிரி பிரஷ்ல வந்து நான் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்டின்னா, ஜஸ்ட் லேயர் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு, B குடுத்தீங்கன்னா பிரஷ் வந்து உங்களுக்கு வந்துரும். இதுல வந்து ஃப்ளோவ வந்து கம்மியா செட் பண்ணிக்கோங்க. லைக் 30, 12 அந்த மாரி குடுத்துட்டு, ஜஸ்ட் இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுங்க. மேக் ஷூர் பிளாக் வந்து மேல இருக்கா அப்டின்றத அந்த மாரி குடுத்துட்டு, நீங்க இந்த மாரி பெயிண்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப திக்கா இருக்கு. ஸோ நம்ம ஒப்பாசிட்டிய ரொம்ப கம்மி பண்ணிட்டு கூட நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்டின்னா, இந்த மாரி சட்டிலா கிடைக்கும். ஸோ அதுதான் நான் வந்து இங்க பண்ணியிருக்கிறது. இந்த லேயர்ல. அடுத்ததா கமிங் பேக் என்னோட ஃபோட்டோல வந்துட்டு பெருசா வந்து எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம அது எல்லாத்தையுமே முடிச்சிருவோம். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 4 அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுல ஒண்ணு பார்த்தீங்க அப்டின்னா லெவல்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், ஷேடோஸ வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பரா கொண்டு போறதுக்கும். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் விசிபிளா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா கர்வ்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என் ஃபேஸ்ல இருந்த கொஞ்சம் கிரீன் எல்லாமே ரிமூவ் பண்ணி, ரெட்ட வந்து கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கேன். நான் ஹைட் பண்ணி உங்களுக்கு இங்க நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்டின்னாலே தெரியும் உங்களுக்கு. கிரீன் அதிகமா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் கர்வ்ஸ் எனேபிள் பண்ண உடனே அந்த கிரீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சு, ரெட் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. மேபி நான் அத வந்து டீசேச்சுரேட் பண்ணியிருக்கலாம் ரெட்ட. அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, யூஎஸ்எஸ் சேச்சுரேஷன்ல நான் பண்ண சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஜஸ்ட் சேச்சுரேஷன் 13க்கும் அண்ட் லைட்னஸ் வந்துட்டு 3க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். மத்தபடி நான் இதுல பர்ட்டிகுலரா எந்த சேஞ்சஸும் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ரெட்ல வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணியிருக்கேன். -18 குடுத்துருக்கேன். மேபி இதுக்கப்புறமா மைனஸ் பண்ணேன் அப்டின்னா, இமேஜ்ல ஸ்கின் டோனே இல்லாம போயிடும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து இதுக்கப்புறமா போல. நெக்ஸ்ட் வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட். ஸோ இது வந்துட்டு ஃபைனலா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 16% பிரைட்னஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான லேயர்ஸ் எங்க ஆட் பண்ணும் அப்டின்னா, உங்களோட Photoshopல அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். இதுல போனீங்க அப்டின்னாவே உங்களுக்கு வந்துட்டு இங்க பிரைட்னஸ் இருக்கு, இங்க லெவல்ஸ் இருக்கு, கர்வ்ஸ் இருக்கு. இது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க இத யூஸ் பண்ணி நீங்க வந்து சேஞ்சஸ் மேக் பண்ணலாம். சப்போஸ் இந்த விண்டோ உங்களுக்கு தெரியல அப்டின்னா, மேல வந்து விண்டோல போனீங்க அப்டின்னா அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் அப்டின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த விண்டோ வந்து விசிபிளா இருக்கும். அடுத்ததா இந்த இமேஜ்ல பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த எஃபெக்ட்ஸ் தான். அதுல வந்துட்டு இன்னர் க்ளோ நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னர் க்ளோ வந்துட்டு இந்த ஃபோட்டோவோட எட்ஜஸ்ல வந்துட்டு ஒரு சின்ன லைட் ஒண்ணு குடுக்கும். அடுத்ததா வந்து அவுட்டர் க்ளோ. இது நம்ம ஆல்ரெடி அந்த PS5 அந்த PC இமேஜ்ல பார்த்தது தான். ஸோ ஜஸ்ட் ஒரு க்ளோ வந்து அவுட் சைட்ல குடுக்கும். அந்த க்ளோவோட கலர் நான் வந்துட்டு ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டா தெரிஞ்சது. மத்த எந்த கலருமே எனக்கு பெருசா தெரியல. அண்ட் ஒயிட் குடுத்தோம் அப்டின்னா, இந்த PS5யோட கொஞ்சம் பிளெண்ட் ஆகுற மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேசிக் ட்ராப் ஷேடோ அவ்வளோதான். அடுத்ததா வந்து இந்த ஸ்ட்ரீம்லேப் இந்த இமேஜுக்கும் வந்து நான் கொஞ்சம் பிரைட்னஸ் அண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரைட்னஸ் வந்து நான் 45 வரையும் புஷ் பண்ணியிருக்கேன். மேபி இது ரொம்ப அதிகமா இருக்கு. மேபி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த இமேஜ்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சின்ன லைட் வந்து நடுவுல பாஸ் ஆகுற மாரி இருக்கும். அது வந்து இமேஜ்லயே இருக்கிறது கிடையாது. இது நான் தனியா ஸ்பெசிஃபிக்கா ஆட் பண்ணது. ஸோ அதுக்கு வந்து டாட்ஜ் டூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இத ஆட் பண்ணி நீங்க பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா, இப்ப என்னோட இமேஜ நான் வந்து கிளிக் பண்ணிட்டு, டாட்ஜ் டூல் வந்து நான் செலக்ட் பண்றேன். இதுதான் டாட்ஜ் டூல். இப்ப வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நார்மலா இருக்கு இந்த இமேஜ். இப்ப நான் இதுல வந்து கிளிக் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணேன் அப்படின்னாவே, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து டாட்ஜ் டூல் பண்றது. ஸோ அதத்தான் நான் வந்து இங்கேயும் குடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த மிடில்ல மட்டும் இப்படி ஒரு 2, 3 ஸ்ட்ரோக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அங்க மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பில்ட் ஆகுன்றதுக்காக. அதுக்கு அடுத்ததா சேம் திங் PS5க்கும் கொஞ்சம் பிரைட்னஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த PC இமேஜ்க்கு ரொம்ப பிரைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பிரைட்னஸ வந்து கம்மி பண்ணியிருக்கேன். அடுத்ததா வந்து நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே ஹைலைட் பண்ணிடலாம். ஸோ இப்ப இந்த இமேஜ் பார்க்கறதுக்கு ஆல்ரெடி கிளீனா இருக்கு. பட் ஆனா இதுலயும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்ல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுல முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்ட் வந்து ஆல்ரெடி பிரைட்டா இருக்கு. ஸோ அந்த பிரைட்னஸ் அண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பேக்கிரவுண்ட வந்து கொஞ்சம் டல் பண்ணியிருக்கேன். ஸோ தட் மெயின் சப்ஜெக்ட் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நல்லா தெரியுன்றதுக்காக. நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு லேசர் லைட் போற மாரி சம் எஃபெக்ட் அது. ஸோ இது நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி எடுக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, இது பேர் வந்து YouTube பேக்கிரவுண்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு போட்டுட்டு இமேஜஸ்ல சர்ச் பண்ணுங்க. இந்த மாரி லைட் பீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அகைன் இது பேக்கிரவுண்ட் அப்படின்றதுனால நம்ம பிளர்ர வந்து ஆட் பண்றோம். இதுல நான் வந்து டிஃபரண்டான ஒரு பிளர் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ரேடியல் பிளர்ன்னு சொல்லிட்டு. இந்த பிளர் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லைட்டோட ஸ்ட்ரக்சரே மாறிடும். இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்மூத்தா, சாஃப்ட் ஆயிடும். அகைன் இந்த லைட்டுக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறதுனால, அதுக்கு ஒரு பிரைட்னஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி, அத கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த தம்ப்நெயில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் ஃபைனலா வந்து ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா USS சேச்சுரேஷன். USS சேச்சுரேஷன் ஆட் பண்ணி, நான் இந்த பிங்க் கலர் அப்படின்றத வந்து பிங்க் ஆர் வாட் எவர் த கலர் இஸ் பர்பிள் மேபி நான் வந்து கலர் பிளைண்ட் எனக்கு கண்ணு தெரியாது. ஸோ இந்த கலரை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் க்ரீனுக்கு வந்து மாத்திருக்கேன். இதுக்கான ரீசன் கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரியல. மேபி எனக்கு பர்பிள் வந்து ஒரு மாரியா இருக்கு இது பார்க்கறதுக்கு. எனக்கு அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. பட் க்ரீனுக்கு நான் சேஞ்ச் பண்ண உடனே ஐ ஃபெல்ட் இட் வாஸ் பெட்டர்ன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து க்ரீனுக்கு குடுத்துருக்கேன். ஸோ ஒரே ஒரு வாட்டி ஃபைனலா நம்ம எல்லா லேயருமே வந்து அன்ஹைட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதுதான் வந்து என்னோட தம்ப்நெயில் கிரியேட் பண்ற ப்ராசஸ். உங்களுக்கு நான் பண்றதுல ஏதாச்சும் மிஸ்டேக்கோ, இல்லன்னா வேற ஏதாச்சும் இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கு வழி தெரியும் அப்படின்னா, நீங்க அத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் நெறைய லேர்ன் பண்ணிப்பேன். அண்ட் ஐ ஹோப் நீங்களும் வந்து இந்த வீடியோ மூலமா நெறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.